இப்பொழுது நாம் ஒரு வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 91 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையில் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். அவர் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, கர்த்தராகிய ஆண்டவர் ஆபத்தில் அவர் கூட இருக்கிறார். நம்மளை தப்புவித்து அவர் நம்மை கனப்படுத்துகிறார். எத்தனை அருமையான வசனம்! இந்த வேளையில் கூட இந்த பொழுதில் நம்ம இந்த வசனத்தை தியானிக்கலாம். இந்த வசனம் 91ஆம் அதிகாரம். இது முழுமையாக வாசிப்பிட்டானால் பயத்தை புறம்ப தள்ளுகிற ஒரு அதிகாரம். நீங்கள் இந்த அதிகாரத்தை டெய்லி வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் ஒவ்வொரு நாளும் வாசிப்பது நமக்கு ஆச்சரியமாக அற்புதமாகவும் இருக்கும். என்ன அடுத்த வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை காட்டுகிற ஒரு கர்த்தர். ரட்சிப்பை ஆண்டவர் காட்டுகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து நம்மை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர். உலகம் அதன் மாம்சமும் எல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உலகமும் அதனுடைய காரியங்கள் எல்லாம் போகும் பொழுது நாம் அவற்றிற்கு கூட செல்லக்கூடாது. நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் உறுதியாக நிற்க வேண்டும். வசனத்திற்குள் உறுதியாக நிற்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறாரு. நம்ம கூப்பிடும்போது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார், மறு உத்தரவு கொடுக்கிறார். இவ்வளோ அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க செய்கிறார். இந்த உலகத்தினுடைய போக்கை கண்டு போகாமல், அதற்கு ஒத்து போகாமல் நாம் நம்மையே வெறுமையாக்கி கர்த்தரிடத்தில் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். முன்னாடி வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்த வசனம். பைபிளில் வசனம் எடுப்பீர்களானால் ஒவ்வொரு வசனமும் வாக்குத்தத்த வசனம். ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வசனங்கள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் நமக்கு அச்சத்தையும் பயத்தையும் கொண்டு வரும். ஆனால் 91ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த பயத்தை புறம்பை தள்ளுகிற வசனம். ஒவ்வொரு வசனமும் எடுத்து வாசியுங்கள். 91ஆம் அதிகாரம் அது பயத்தை புறம்பே தள்ளும். அவர் நம்மை உயர்ந்த கனத்தில் வைப்பார் என்று சொல்கிறார். சங்கீதம் 91 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.